அவதார் லைவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நார்மலாக நம்ம ஐடி கம்பெனிஸ் ஐடி பில்ட்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது வந்து நம்ம சென்னையில் இருக்கிற ஓஎம்ஆர் இல்லைன்னா வந்து பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி இல்லைன்னா சிலிக்கான் வேலி பற்றி கூட யோசிப்போம். அந்த மாதிரி இங்கே ஒரு சிலிக்கான் வேலி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 250 பேர் கொண்ட ஒரு சாஸ் கம்பெனியாக மாறி இருக்குது. அதுதான் Kovai.co. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷ் ஒர்க், ஜோகோ இந்த மாதிரி கம்பெனிலாம் $1 பில்லியன் தாண்டி போயிடுச்சு. நாஸ்டாக்ல லிஸ்ட்டும் ஆயிடுச்சு ஃப்ரெஷ் ஒர்க்லாம். அந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி $1 பில்லியன் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு 20 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 250 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இவர் ஏற்கனவே வந்து $10 மில்லியன் அச்சீவ் பண்ணிட்டார். $10 மில்லியன் அச்சீவ் பண்ணிட்டார். அதாவது 75 கோடி ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டாரு. இவரும் வந்து $1 பில்லியன் போகிறதுக்காக ஒரு முயற்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சந்திக்கலாம் Kovai.co ஃபவுண்டர் திரு சரவணகுமார் அவர்களை. அவதார் லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் சரவணகுமார் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து இந்த ஆஃபீஸ் பார்த்தா ஏதோ பெங்களூர்லேயோ இல்லை வந்து லண்டன்லேயோ இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த ஆஃபீஸ் இருக்கிறது கோவையில் இருக்குது. கரெக்ட். ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, இந்த பேரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. Kovai.co. நார்மலாக ஒரு ஐடி கம்பெனினா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு வெளியூர் பேர் வைப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் 90% வந்து யூஎஸ், யூகே இந்த மாதிரி 60 கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. நார்மலாக நீங்கள் யோசிக்கும் போது அந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்களுக்கு பிடிச்ச பேர் மாதிரி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தமிழ் பேர், அதுவும் நீங்கள் பிறந்த ஊர் பேர் வச்சுருக்கீங்க Kovai.co. அதுக்கு என்ன ரீசன்? அது வந்து பிராண்டிங்கா இல்லை வந்து இது ஒரு ஐடியாவா? என்ன ரீசன் அதுக்கு Kovai.co வச்சதுக்கு? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 2011 ஸ்டார்ட் பண்ணோம். 2013 வந்து தான் எக்ஸ்பேன்ஷன் வரும்போது எங்கே வைக்கலாங்கும் போது சரி இந்தியான்னு டிசைட் பண்ணியாச்சு. இந்தியாவில் வந்தபோது ஆப்வியஸ் சாய்ஸஸ் வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், புனே அப்படி தான் வரும். பட் அப்போ தான் வந்து ஒரு யோசனை தோணுச்சு. சரி நம்மளும் வந்து நம்ம படித்து முடித்த உடனே லண்டன் வந்துட்டோம். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏதோ க்ரியேட் பண்ணும் போது எதுக்கு நம்ம சொந்த ஊரில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து கம்பெனி ஆரம்பித்தது வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்தது. அடுத்தது நேமும் அப்படி தான். ஃபஸ்ட்டுருந்தே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் பிஸ்டாக் 360 தான் வந்துட்டு கம்பெனி தெரியும் எல்லாத்துக்கும். ஆனால் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி நேம் வந்து கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட். யூகேலேயும் கோவை லிமிடெட் தான் ரெஜிஸ்டர்டு கம்பெனி நேம். ஒன்ஸ் அந்த மல்டி ப்ராடக்ட்ஸ் ஆகும் போது என்னாச்சுன்னா அது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஸோ இவங்க பிஸ்டாக் 360 சர்வலஸ் 360 அப்படிங்கும் போது ஒரு அம்பர்லா மாதிரி ஒரு நேம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம நிறையா பேர் யோசிக்கும் போது திடீர்னு ஏன் நம்ம கோவையே வந்துட்டு ஒரு ஃபேன்சி நேம் தானே, நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தால் தான் தெரியும் அது லோக்கல் நேம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இப்போ சிலிக்கான் வேலியில் போயிட்டு கோவைன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஷார்ட் சிலபல் இருக்கிற ஒரு நல்ல நேமாக தோணுச்சு. ஸோ அப்படி தான் வந்து சரி ஓகே கோவைனே வச்சிடலாம். சரி அப்போ வந்துட்டு ஊர் பேர் கூட லோக்கல் இருக்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி Kovai.co அப்படின்னு வச்சது. இப்போது அந்த பிராண்ட் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ரீச் ஆகிடுச்சுங்களா இல்லை வந்து எதாவது ஸ்ட்ரகிள் பார்த்தீங்களா? இல்லை அது ரீச் ஆகிடுச்சு. அது ஒரு காரணம். அது போக எங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே இப்போ எம்ப்ளாயிஸு யாரை பார்த்தீங்கன்னாலுமே நாங்கள் பேஷனேட் அபவுட் கோயம்புத்தூர்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆகி வந்தனால எல்லாம் கரெக்டாக செட் ஆகி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அடுத்த கேள்வி வந்து Kovai.co வந்து ஆக்சுவலாக குளோபல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சாஸில் வந்து நிறைய குளோபல் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. பட் இதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காலேஜ் படித்து முடிச்சோடனே யூ வென்ட் டு லண்டன் ஃபார் யுவர் எஜுகேஷனோ இல்லை வந்து வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்க. பட் இந்த ஐடியா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் யாருன்னா பிஸ்னஸ் பேக்ரவுண்டா? ஏன்னா கோயம்புத்தூர்னாவே எல்லாருமே பிஸ்னஸ் ஃபேமிலி தான். பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் தான் நம்மளுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. சென்னையை விட கோயம்புத்தூரில் வந்து தொழில் முனைவர் வந்து ரொம்ப அதிகம். கரெக்ட். நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் வந்தீங்களா இல்லை வந்து நீங்கள் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தீங்களா? ஸோ உங்களோட ஸ்டோரி சொல்லுங்கள். அப்பா வந்து இந்த கண்ணாடி கடை வச்சுருந்தாரு. பேசிக்காக இந்த விண்டோஸ்க்கு வர கிளாஸஸ்ஸு, அப்புறம் ஃப்ரேம் போடுறது, சாமி படங்க அந்த ஊர்லலாம் இருக்கும், ஒரு சாமி படம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டு. அது வந்து நான் வந்து 12 வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்ச ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ இருந்தே வந்துட்டு அப்போ வந்துட்டு ஏன்னா கடையில் ஆள் இருப்பாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இல்லையா, லைக் கல்லால் யாராவது உட்காரணும், பார்த்துக்கணும். ஆமாம், அப்படி தான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆனது. ஸோ கல்லாப்பட்டியில் உட்காந்துருந்தீங்க ஃபஸ்ட்டு? ஆமாம், கல்லாப்பட்டியில் மட்டும் இல்லை, அப்படி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அது இறங்கி வேலையெல்லாம் செஞ்சு இப்போ அந்த ஃப்ரேம் போடுறது எல்லாமே பண்ணணும். அது அப்படியே அது வந்து இது வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது பார்ப்பேன். நான் பார்த்தீங்கன்னா மேபி
பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் தான். யூனோ நீங்கள் இந்த சைஸ் பண்ணிங்கனாலும் சரி, பெரிய சைஸ் பண்ணி அங்கேயும் வந்து ப்ராஃபிட்டு, டேர்ன் ஓவரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அது பார்ட்னர்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், அப்பா கூட பேசணும், அவங்க லைக் அவங்கள சங்கடப்படுத்தாமல் வச்சுக்கணும். அப்புறம் பார்ட்னர்ஸ் வந்து மெயின். இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து அந்த காலத்துலலாம் வந்து கார்பெண்டர் நம்ம ஆசாரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் கமிஷன் கொடுக்கணும். எனக்கு கொடுக்கலன்னா அவங்க உங்களோட காம்படிட்டர்கிட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டுக்கு ஜன்னல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆமாம், இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆசாரி தான் வந்து உங்களுக்கு அந்த ஓனருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு, ஆர்கிடெக்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்லேயே வந்து பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது அதுதான் இப்போவும் அதே தான் பண்ணுறோம், பெரிய லெவலில் பண்ணுறோம். ஒரு 40 பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ ஒரு 40-50 பார்ட்னர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில். ஆனால் பிரின்சிபல் அதே, அவங்களுக்கு இப்போ கொண்டு வந்து கொடுத்தா கமிஷன், அதே தான் கான்செப்ட். ரைட், அது மாதிரி நிறைய இது வந்து அங்கே கற்றுக்கிட்டது வந்து இப்போ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்க்குறேன், அந்த இது அவங்க இப்போ நீங்கள் நார்மலாக படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகும்போது தான் அவங்களோட சொந்த பணத்தை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் 10 வருஷமாக அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஸோ அது வந்து அது ஒரு இதாக சொல்கிறேன். அது போக மேபி ஒரு நேச்சுரல் இது கூட இருக்கலாம். நான் எங்கேயோ படித்தேன், நான் என்டர்ப்ரினர்ஷிப்பும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி தான். எக்ஸாக்ட்லி, ரைட். லைக் இட்ஸ் ரா டேலண்ட்னு கூட நீங்கள் சொல்லலாம். எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியாது. அது இன்பவுண்ட் டேலண்ட்டாக ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறது, நீங்கள் பார்த்த உடனே எல்லோரும் ப்ராப்ளமாக பார்க்குறது வந்து உங்களுக்கு ஏன் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு மேபி அது கூட இருக்கலாம். அந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். எடுத்து நீங்கள் கல்லாப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் அக்யூமெண்ட், அந்த லேர்ன் பண்ணது இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க உங்கள் ப்ராடக்ட் இருக்குது. 2 பேரோட 6 பேரோட ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 250 பேர் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் குளோபல் லெவலில் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. இதில் வந்து சாஸ் கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் டாப் 5ல் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஆஃப் சாஸ் கம்பெனியில் நீங்கள் டாப் 5ல் வரீங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி முன்வைக்கிறேன். இது தமிழ்நாடு இன்ஜினியர் சார்பாக. ஓகே, ஒரு காலத்தில் வந்து இன்ஜினியர்ன்றது ஒரு பெரிய ப்ரைடான ஒரு வேலையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்ஜினியர் போய் ஜாயின் பண்ணுறது, டாக்டர் போய் ஜாயின் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஆஃப் லேட் தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியர்ன்றது ஒரு ஜோக் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் தான். கரெக்ட். இப்போ ரீசெண்டாக வந்து ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1135 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதில் வந்து 1,61,000 சீட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபில் ஆனது 85,000 தான். கிட்டத்தட்ட 50% தான் ஃபில் ஆகிருக்கு. நிறைய பேர் இன்ஜினியரிங் போகாமல் அதர் மேஜர் ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸு, டாக்டர்ஸ் அப்படி போயிட்டுருக்காங்க. யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் இன்ஜினியர்ஸ். டெஃபினட்டாக என்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை? எந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது இப்படியே ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆகுமா? இன்ஜினியர்ஸ் தேவையில்லாமே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கலாம்? இல்லை, அது டெஃபினட்டாக முடியாது. என்னதான் இந்த ஏஐ வந்து தனியாக கோட் எழுதுன்னு இப்போ சொன்னாலும் நீங்கள் அடுத்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ஹியூமன் பீயிங் தான் அதை இன்ஜினியர்ஸ் தேவை. டெஃபினட்டாக வந்து இன்ஜினியர்ஸ் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் முக்கால்வாசி இந்த ஃபீல்டில் வந்து எங்களோட பெரிய கேபிட்டலே வந்து ஹியூமன் பவர் தான். அந்த இன்ஜினியரிங் பவர் தான் வந்து கேபிட்டல். ஸோ இதில் நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. என்ன இப்போ நாங்கள் ப்ராப்ளமாக பார்க்குறோன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ போய் படிக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப அகடமிக்காக இருக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு தொழில் தேவையான ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ண முடியுமாங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இங்கே இன்டர்னலாக கூட ஒரு இன்டர்வியூ எப்படி பண்ணணும் நம்ம எடுக்கிறதுக்கு டிஸ்கஷன் வந்தபோது, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து அந்த ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்க்ரூ ஜாக் பற்றி பேசுவோம். இது ஆப்ஸ் கான்செப்ட் என்ன, பாலிமார்ஃபிசம் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு நான் சொன்னேன். அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் தெரியணும் ஓரளவுக்கு பேசி. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்கனால வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வரணும், ஒரு பேக் எண்ட் வரணும், அதுக்கு தகுந்த ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சஜஷன். அது எதுக்குன்னா அதே இதுதான் காலேஜஸ் வந்து அப்படி இருக்கும் போது அவங்க வெளியே வரும்போது அவங்க தேர் நாட் ப்ரிப்பேர்ட் ஒரு இதுக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் எடுத்து லைக் அவங்களே ரொம்ப நாளாக தட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் த பில்டிங்கை வந்து ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். ஒரு ஃபுல் ப்ளோன் ஒரு காலேஜ் செட்டப் வச்சுருக்கோம். ஆமாம், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ சீட்ஸ் இருக்குது. 1,00,000 பேர்கிட்ட வராங்க வெளியே. கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 இன்ஜினியரிங் காலேஜ், எல்லாம் ரெப்யூட்டட் இன்ஜினியரிங். ஆமாம், அது பிஎஸ்ஜி, ஜிசிடி, சிஐடி இதெல்லாம் நிறைய டாப் டேலண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண யூனிவர்சிட்டிஸ்.
ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த டேலண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை இன்டர்வியூ பண்ணி ஒரு 50 பேர் அதிலிருந்து எடுத்து அவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த 6 மாதம் வந்துட்டு ப்ராப்பராக வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இந்த மார்க் பார்க்குறதே கிடையாது நீங்கள், மார்க் ஷீட்டு பார்க்குறது? மார்க் ஷீட் ஆக்சுவலாக எங்கள் க்ரைட்டீரியாலே இல்லை. இங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும், செகண்ட் கிளாஸ் எடுக்கணும், அந்த ஆக்சுவலாக இப்போ தான் யோசிக்கிறேன் நான். ஆக்சுவலாக அந்த க்ரைட்டீரியாலே எங்களுக்கு அரியர் இருந்தால் கூட செலக்ட் பண்ணுவீங்களா? இருக்குது. அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. லைக் வந்து வரும்போது ஃபைனல் கிளியர் பண்ணாமல் வந்து ஆக்சுவலாக பேர் சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு பேர் சொல்ல வேண்டாம், மக்களுக்கு எங்கள் ஆக்சுவலாக அந்த பையன் இன்னும் இருக்கான். இன்ஃபேக்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த டீம். இப்போ அது என்ன, அது ரா டேலண்ட் பேசிக்கலி, அந்த பேஷன். அந்த இப்போ என்னையே எடுத்தீங்கன்னா +2 மார்க் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஏதோ 800 ஏதோ எடுத்தேன் நான். 800 நல்ல மார்க் தான். இல்லைங்க, 1200க்கு 800 வந்து அப்போல்லாம் வந்து தான் இந்த 1100 1100 அந்த மாதிரி எடுப்பாங்க. கம்ப்யூட்டரில் 200க்கு 200. மற்றது எல்லாத்துலேயுமே வந்து எப்படியோ தட்டு மாதிரி பாஸ் பண்ணியாச்சு. அப்போ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பேஷன் வந்து இதுதான். அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயே போய் அவனை போய் ஃபிசிக்ஸ் படினா எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். ஸோ அதுதான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட மெயின் இது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அந்த பேஷன் இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் அது ஓரளவுக்கு அது இருக்கணும். நீங்கள் மார்க் 100க்கு 100 எடுத்திருந்தா கூட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறீங்க. அப்சல்யூட்லி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அரியர் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு கோடு எது தெரிஞ்சாலே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரியர் இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் அந்த பேசிக். அதுதான் மற்றதெல்லாத்தையும் எப்படியோ கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிடுங்க. ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அதொன்று நான் எல்லாரும் இப்போ என்னோட பசங்கக்கிட்டே அதான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, பசங்களுக்கு எல்லாமே தெரியணும். அவனை மியூசிக் கிளாஸில் போடுவாங்க, பேட்மிண்டன் கிளாஸில் போடுவாங்க, டென்னிஸ் கிளாஸில் போடுவாங்க. அது டசன்ட் ஒர்க். மேபி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டா யூ ஆர் பெட்டர் ஆஃப் ஒரு இதில் ஃபோக்கஸாக இது பண்ணுறது. இப்போ ஆஃப் லைட், அதாவது ஒவ்வொரு டிகேட்லேயும் சில வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகும் ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஐபிஓ, வேல்யூவேஷனு, அப்புறம் வந்து சாஸு, அப்புறம் ஐடிஇஎஸ்ன்னு வந்தது, .NET, I2K, இந்த மாதிரி. இப்போ பாப்புலர் இருக்குது சாஸ் தான். அது எல்லாருமே ஐடி படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிற வேர்டு வந்து சாஸ்க்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு காலத்தில் இந்த ஆரக்கிள், விபி இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சாஸில் வந்து நீங்கள் ரொம்ப டாப் பொசிஷனில் இருக்கிறதுனால எப்படி இருக்க போகுது இந்த ஃபியூச்சர்? இந்த சாஸ் வந்து இந்தியா வந்து நோன் ஃபார் சர்வீசஸ் தான். அதாவது வெளியூரில் பெரிய கம்பெனி இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். இப்போ சாஸ்ன்றது நம்ம ஓனாக ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லைங்களா? அதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க நீங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போது லாஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இந்த ஐடி சர்வீசஸ் வந்து ஒரு பெரிய பூம். அந்த இவங்க இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இவங்கெல்லாம் வந்து தே கிரியேட்டட் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். அவங்க அந்த டைமில் அந்த Y2K அந்த டைமில் வந்து அந்த ஓப்பன் அப் ஆச்சு, இன்டர்நெட் வந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவங்க ப்ராஜெக்டை வந்து இங்கே கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி கொடுக்க முடியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாம்பிள் படித்தேன். இந்த யூஎஸ் போஸ்டல் சர்வீஸ் வந்துட்டு அவங்களுக்கு 90% வந்து ஆட்டோமேட்டட். எல்லாமே வந்து மெஷினே பிரித்து இது இங்கே போகணும், அது அங்கே போகணும். ஸோ நம்ம மேனுவலாக எடுத்து அடுக்கிற மாதிரி. ஆமாம், அடுக்கிற மாதிரி. ஆனால் ஒரு 10% வந்து அவங்களால மேனுவலாக பண்ணணும். அது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் யூஎஸில் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 10% வந்து ஸ்கேன் ஆகி அந்த ஸ்கேன்ட் இமேஜஸ் வந்து இந்தியாவுக்கு வரும். ஓகே, இந்தியாவில் அதை சார்ட் அவுட் பண்ணி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல். யூஎஸ்ல போற போஸ்ட் மெயில் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கிருந்து போகுது. அந்த அட்ரஸ் சார்ட் அவுட் பண்ற மட்டும் அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனா இங்கே வந்துடும். இங்கே மேனுவலாக ஒரு 100 பேர் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணி அதை திருப்பி அப்லோட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு இதாகிடும். இதெல்லாம் ஏன் பாசிபிள்னா அந்த இன்டர்நெட் வேவ் அந்த இது ஓப்பன் ஆகி இது வந்துச்சு. அதை வந்து நம்ம ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு they established a very good platform and they created lot of job opportunities. Exactly. ஆனால் ஒரு எல்லாத்துக்கும் நமக்கு வருத்தம் என்னென்னா ஒரு மைக்ரோசாஃப்ட்டோ ஒரு கூகுளோ அது வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் எது க்ரியேட் பண்ணலை, அதை முடியல. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து ஒரு வே ஆஃப் பில்டிங் ப்ராடக்ட்ஸ். ஓகே, சாஸ்னால் இப்போ என்னென்னா லைக் முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் ஆரக்கிள் வாங்கணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ எப்படி போச்சுன்னா நிறைய பேர்னால அந்த இனிஷியலாக ஒரு $2 மில்லியன் அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா எல்லாம் யூசர் பேஸ்டு, மாதம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு அது வந்து ஒரு பூமாக அடுத்தது வருது. ஸோ இப்போ இந்தியாவிலே வந்து இப்போ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துருச்சு. இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸு, அப்புறம் ஜொமேட்டோ, பேடிஎம் எல்லாருமே வந்து வராங்க. சாஸ் மாடல் தான். ஸோ அடுத்த 20 இயர்ஸில் அந்த 20 வருஷமாக நம்ம பில்ட் பண்ண டேலண்ட் பூல், நான்லாம் அதில் எக்ஸாம்பிள் ரைட். 20 வருஷமாக நீங்கள் என்ன பில்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி மார்க்கெட்டெல்லாம் பண்ணிட்டீங்க.
இன்னும் அடுத்த 20 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு இது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் வேணால் பில்ட் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸ். இப்போ AWS வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ வந்து ஒரு 10 பேர் இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி, ஒரு இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து யூ வில் கிரியேட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நெக்ஸ்ட் 20 years. ஒரு சைடு வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் சர்வீசஸ் நம்ம வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கோ இல்லை வெஸ்டர்ன் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் வந்து MSME இஸ் அ வெரி லார்ஜர் செக்டர். அதாவது ஒரு MNC இருக்கிறத விட நீங்கள் MSME ரொம்ப பெரிய செக்டர் இருக்குது. MSMEக்கு வந்து இந்த மாதிரி சாஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுங்களா? அந்த ஒரு மாறுதல் வந்துருச்சா? ஏன்னா வந்து இன்டர்நெட்டே நம்ம வந்து இப்போ தான் வந்து இது பண்ணி வெப்சைட்டே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம், இப்போ சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் இன்டர்னலாக யூஸ் பண்ணுற 50 crores turnover 100 crores turnover பண்ணுறவங்க இந்த மாதிரி சாஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அவேர்னஸ் வந்துருச்சா? அது ஸ்ட்ரகிள் இருக்கா இந்தியாவில்? அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்ணலாம், அது எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க MSMEக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்கிறீங்க? ஷூர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கோயம்புத்தூரே எடுத்தீங்கனாலும் ஏகப்பட்ட மில்ஸ் இருக்குது. அதனால தான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா லைக் அத்தனை மில்ஸ் இருக்குது. எல்லாமே இன்னும் 100 crores 200 crores சர்வசாதாரணமாக பண்ணுற இது இருக்குது. ஆனால் அவங்க அந்த டெக்னாலஜிக்கு அவ்வளோ அடாப்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது என்னென்னா லைக் மேபி அவங்க அந்த பழைய மைண்ட் செட்டில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட்டில் வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து மேன் பவர் வந்து சீப்பர். இப்போ என்ன நிறைய பேர் இப்போ வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரிசோர்ஸ் என்னென்னா மேன் பவர். இப்போ நீங்கள் ஒரு கார்டன் வேலையே பண்ணுறீங்கனாலும் அதனால தான் அங்கே ரிப்பேர் கான்செப்டே கிடையாது, ரீப்ளேஸ் கான்செப்ட். இப்போ ஏதாவது ரிப்பேர்னா முக்கால்வாசி இட் இஸ் சீப்பர் டு ரீப்ளேஸ் தேன் ரிப்பேர். ஒரு டேப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஆமாம், டேப் இப்போ நம்ம ஊர் மாதிரி அதை பிரித்து பேரிங் போயிருக்குது, அதை மாட்டலாம், அந்த வேலையே இல்லை. அந்த டேப் போச்சுன்னா இட்ஸ் ஈஸி டு டேக் த டேப்பு புதுசு. அதனால தான் அவங்க வந்து அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேஷன்னு அந்த இதை கட் பண்ணுறது. இப்போ இந்த போஸ்டல் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தேவைப்பட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இதில் அவனோட ப்ராஃபிட்டே ஃபுல்லாக போயிடும். ஏன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு $50,000 $100,000 வரைக்கும் இருக்கலாம். அவனுக்கு ஒரு 100 பேர் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட $10 million வேணும் அந்த போஸ்டல் இது. ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கிறனால அவங்க எப்பவுமே தே இன்வெஸ்ட் மோர் ஆன் டெக்னாலஜி. அதுதான் மேபி அது கூட ரீசன் வை தே ஆர் டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்காங்க. இங்கே இவங்க அந்த பழைய மைண்ட் செட்டில் இருக்கிறனால அவங்க அதிலிருந்து மாறணும் இனிமேல். இப்போ இங்கேயும் வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜஸ் லைக் இப்போ வந்து இந்தியா வந்து இட்ஸ் நாட் சீப் எனிமோர், லைக் காஸ்ட்லி. இப்போ எல்லாரும் இப்போ எஸ்பெஷலி இப்போ இந்த ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேப் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போது நான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:6 ரேஷியோ இருக்கும் ஆல்மோஸ்ட். அங்கே ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு இங்கே 6 பேர் எடுக்கலாம் அப்படின்னு. அது குறைஞ்சு இப்போ வந்துட்டு 1:3 ஒரு லெவலுக்கு நீங்கள் மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:1. இங்கே எடுத்தீங்கனாலும் சரி அங்கே எடுத்தீங்கனாலும் சரி அதே காசு. இப்போ இங்கே ₹1 கோடி சம்பளம் கொடுக்குறதெல்லாம் பாசிபிள். இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க முடியாது. 1 கோடி வந்து டர்ன்ஓவரே 1 கோடி இருக்கும், சம்பளமே 1 கோடி இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஓலாவோட ஃபவுண்டர் சொல்லியிருந்தார் சூன் we will be outsourcing to US. ஏன்னா இட் பிகமிங் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இந்த சாஸ் எல்லாம் வந்து ரியலி குட். சாஸில் என்ன பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்ங்கிற விட இப்போ எப்படி அந்த சாஸ் எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுவாங்க. இப்போ எங்களதே எடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 360 இருக்குன்னா அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நாங்கள் சால்வ் பண்ணுறோம். அது என்னன்னா இப்போ செல்ஃப் சர்வீஸ் நாலேஜ் பேஸ். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா லைக் இப்போ ஒரு அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கஸ்டமருக்கு தேவையான Q&A வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இந்த ஆர்டரை எப்படி ட்ராக் பண்ணுறோம், எப்படி ரீஃபண்ட் பண்ணுறோம், இந்த கொஸ்டின்லாம் வரும் இல்லைங்க. நீங்கள் இப்போ பேடிஎம்ல இன்னைக்கு கூட நான் கூட அனுப்புனேன். அந்த பேடிஎம் வேலெட்டில் காசு போட்டோம், அதிலிருந்து எடுக்க முடியல. அது என்ன பண்ணுறதுன்னா நான் போய் உட்காந்து சர்ச் பண்ணால் ஒரு ஆர்டிக்கல் எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, FAQ கரெக்ட், அதை எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து அதை பில்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் எங்களுக்கு டாக்குமெண்ட் 360. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பில்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பேடிஎம் வந்து அவன் டெக்னாலஜி பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, நாங்கள் டாக்குமெண்ட் 360 வாங்கிட்டோம். நாங்கள் கொஸ்டின் ஆன்சர் எழுதுனா போதும், நாங்களே இன்டர்ஃபேஸ் கொடுத்துருவோம். நீங்கள் லாகின் ஆவீங்க, அதில் இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சரு, இதுக்கு யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், கஸ்டமருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமா இல்லை எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கொடுக்கலாமா, அந்த மாதிரி எல்லாம் சஃபிஸ்டிகேட்டட். கஸ்டமரோட தேவையை வந்து இந்த டாக்குமெண்ட் 360 ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃப் சர்வீஸ் நாலேஜ் பேஸ் அந்த அதுதான் எங்கள் அது ஒரு ப்ராடக்ட். ஸோ என்னென்னா லைக் அவங்க வந்து அதெல்லாம் முக்கால்வாசி அதை ஆட்டோமேஷன் பண்ணாங்கன்னா அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஃபாஸ்டராகவும் போகலாம். நீங்கள் அந்த ப்ராப்ளம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ திங்ஸ் ரொம்ப பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ ஒரு அது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பில்டு விசஸ் பைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஜென்ரலாக. இப்போது அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது. நம்ம எதர் பில் பண்ணுறோமா பை பண்ணுறோமானா பை பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்தியாவில் வந்து இது எப்பவுமே அந்த கான்செப்ட் வந்து பில்டு. இப்போ இங்கே நிறைய இதில் எங்களுக்கே இந்த சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஒரு ப்ராடக்ட் பிஸ்டாக் 360 வந்துட்டு ஒரு மானிட்டரிங் ப்ராடக்ட்டு. இப்போ இங்கே நிறைய பேர் இந்த ஐடி கன்சல்டிங் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை எங்ககிட்டே டீம் இருக்குது, நாங்களே பில் பண்ணிக்கிறோம். அவங்களால அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பில் பண்ண முடியாட்டி ஏதோ பில் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் இப்போ மாறுது இந்தியாவில். ஸோ அது கோர் பிஸ்னஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு. ஆமாம், அது போக நீங்கள் உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்டே எடுத்தீங்கனாலும் மைக்ரோசாஃப்ட் வந்து வெறும் 100,000 எம்ப்ளாயீஸ் தான். மற்றதெல்லாம் அவுட் சோர்ஸ் தான். ப்ராடக்ட்ஸ் கோர் எம்ப்ளாயிஸ் அவன் வந்து அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களோட ஏன்னா வந்து அந்த எம்ப்ளாயி நல்லா பார்த்துக்கணும், அவங்க லுக் ஆஃப்டர் பண்ணணும், பெரிய வேலை, பெரிய இது. ஸோ நீங்கள் உங்களோட கோர் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் வந்து நீங்கள் கோர் எம்ப்ளாயிஸ் வச்சுப்பீங்க. இப்போ கூட நீங்கள் போய் ஒரு சப்போர்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், மைக்ரோசாஃப்ட் கோ டு சம் அதர். அவங்க வந்து தே இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், அவன் ஒரு இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயியாக இருப்பான், விப்ரோ எம்ப்ளாயியாக இருப்பான், ஆனால் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஏன் மைக்ரோசாஃப்ட்னால பில் பண்ண முடியாதா? முடியும், ஆனால் வந்து அது தேவையில்லை அவங்களுக்கு. அந்த கோரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படி வெளியே போயிடுவாங்க. நம்மளோட எஸ்எம்ஏஸ் வந்து அந்த மலையில் மாறணும். They have to invest on right technology so that efficiency will increase, productivity will increase, cost also will become very less. காஸ்ட் குறையும், உங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஹியூமன் இன்டர்வென்ஷனும் கம்மியாகும். கரெக்ட், வெரி குட், நல்ல ஐடியா. அந்த மாதிரி உங்களுக்கு இந்தியாவில் வந்து இப்போ இன்னொரு 5 இயர்ஸில் அந்த மாதிரி மாற்றம் வந்தால் எம்எஸ்எம்இ வந்து வில் பிகம் a big corporate லீடர்ஸாக வர வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி கம்பெனின்னு சொன்னவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் பேசுறது வேல்யூவேஷன் தான். வேல்யூவேஷன் அப்புறம் ஐபிஓ போயிடுறாங்க. இதை பற்றி நான் கொஞ்சம் விவரமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சாஸ் கம்யூனிட்டியில் இருக்கீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்ஸ் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் சென்னை ஏஞ்சல்ஸ் ஃபோரமில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டான ஃபஸ்ட்டு இப்போ எல்லாருமே பார்க்குறது வந்து இஃப் யூஆர் சாஸ் பேஸ் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரெடி. அதாவது அது வந்து நீங்கள் வந்து ஐடியா ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனிலேருந்து ஒரு மிட் ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனி வரைக்கும் ஒரு $1 million $100 million வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஒரு 10 இயர்ஸில் வந்து அற்புதமாக பில்ட் பண்ணிட்டீங்க. 250 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 60 கண்ட்ரீஸில் வந்து யூ ஹேவ் எ கிளைண்ட்ஸ் அண்ட் மோர் ஓவர் $10 million நீங்கள் ஆல்ரெடி ரெவன்யூ டாப் லைன் கிராஸ் பண்ணிட்டீங்க. கரெக்ட். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு தானே. ஏன்னா வந்து அது அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருக்கா? ஏன்னா நீங்கள் பூட் ஸ்ட்ராப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஒய் நாட் இன்வெஸ்ட்மெண்ட்? ஓகே, ஆடியன்ஸ்க்கு இப்போ பூட் ஸ்ட்ராப்னா என்னன்னு தெரியலனா, பேசிக்கலி நாங்கள் வந்து இது வரைக்கும் எக்ஸ்டர்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கவே இல்லை. நாங்கள் எங்களோட ஓன் சொந்த முதலீட்டிலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கு நாங்கள் என்ன பேசிக்கலி எங்கள் ஆன்சர் என்னென்னா, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறது வந்து இட் ஷுட் பி அ பிஸ்னஸ் டெசிஷன். அதாவது தேவை இருந்தால் வாங்கணும், சும்மா வந்துட்டு வாங்கக்கூடாதுங்கிறது எங்களோட இது. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு அவசியம் வரல. ஏன்னா அது லக்கிலி என்ன ஆச்சுன்னா, இப்போ நாங்கள் முதல்ல அந்த பிஸ்டாக் 360 ப்ராடக்ட் வரும்போது அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். ஒரு $10,000 மினிமம் கஸ்டமர் பே பண்ணுற ப்ராடக்ட். ஓகே, அதோட இது. ஸோ அதனால் எவ்ரி கஸ்டமர் வந்து ஒரு $10,000 பே பண்ணோம். அதனால் எங்களுக்கு இனிஷியலாகவே இந்த கேஷ் ஃப்ளோ வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படலை. ஸோ இப்போ என்னென்னா, லைக் இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கவுமா மாட்டோமான்னா, லைக் இப்போ தேவை இருந்துச்சு. எங்களால் இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, $1 போட்டால் $5 வரும் அப்படின்னு அந்த கதை கரெக்டாக அந்த மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் போயிட்டு இப்போ 10 மில்லியன் எடுத்திங்கன்னா 50 மில்லியன் ஆக்கலாம், 100 மில்லியன் எடுத்திங்கன்னா 500 மில்லியன் ஆக்கலாம். அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போவோம். அது தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி தான் நாங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். முக்கியமான நீங்கள் இப்போ பூட் ஸ்ட்ராப் பற்றி கேட்கும்போது நீங்கள் விளக்குனீங்க. இப்போ நிறைய பீப்புள் ஸ்டார்ட் பண்ணோன்னு 1 இயரில் வந்து ஃபண்டு வரணும் அப்படி தான் போகிறாங்க. ஒரு ஐடியா ஸ்டேஜ்லேருந்து ப்ரோட்டோடைப் பண்ணும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டிங்காக போக ஆரம்பிக்கிறாங்க. அது நல்ல ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி பூட் ஸ்ட்ராப்போட சக்ஸஸ்ஃபுல் என்ன மாதிரி டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அது சொல்லுங்கள். நிறைய ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷூருங்க. பூட் ஸ்ட்ராப் வந்து என்னென்னா எல்லா இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா ப்ராடக்ட்டையுமே நீங்கள் பூட் ஸ்ட்ராப் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ எங்கள் இதுலேயே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த பிஸ்டாக் 360 தான் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. அது நான் சொன்ன மாதிரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்டு. அதுக்கு வந்து எங்களால் வந்து நாங்களே பண்ணி செல்ஃப் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ எதுக்கு பணம் உங்களுக்கு தேவைப்படும்னா, பில்டு பண்ணுறது பண்ணிவிடுவீங்க. ஒரு 4 ஃபவுண்டர் இருப்பீங்க, ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறது ஈஸியாக ஓரளவுக்கு நீங்கள் பில்ட் பண்ணிடலாம். இப்போ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இது என்னென்னா, அந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் அக்வயர் பண்ணுறது வந்து, ஏன்னா இப்போது நமக்கே தெரிஞ்சு ஸோ மச் நாய்ஸ்.
அந்த நாய்ஸ்குள்ளே போய் உங்கள் ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ணுறதுக்கு யூ நீட் டு ஸ்பெண்ட் a lot of money. It's become very expensive now. மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது பிஸ்டாக் சர்வர்னு. அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட் என்னெல்லாம் கேப் விட்டாங்களோ அவங்க ஃபில் பண்ணாத கேப், ஒரு செக்யூரிட்டி மிஸ்ஸிங்கு, ஒரு மானிட்டரிங் மிஸ்ஸிங்கு, அதெல்லாம் பிக் பண்ணி நாங்கள் ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணிட்டோம். நான் பில்ட் பண்ணது. ஸோ அது ஏன்னா நான் 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்தனால எனக்கு தெரியும் அந்த கேப் எல்லாம் இருக்குது. அந்த கேப் எல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு ப்ராடக்டாக பண்ணிட்டேன். அங்கே என்னாச்சுன்னா எனக்கு விற்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு தெரியும் நீ பிஸ்டாக் சர்வர் யூஸ் பண்ணுற, உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், நான் பண்ணியிருக்கேன் காமிச்சேன்னா ஒரு டெமோன்னு, அதாவது அந்த டெமோ கன்வர்ஷன் வந்து 80 to 90%. நான் போய் டெமோ ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கொடுத்தேன்னா 8 பேரை கஸ்டமரை நான் கன்வெர்ட் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட்டுக்கே வந்து அந்த வேர்ல்டு வைடு ஒரு 12,000 கஸ்டமர் தான் இருக்காங்க. அது வெரி ஸ்மால் இது. ப்ளஸ் நான் அந்த பிளாக் எழுத ஆரம்பித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா 2004 ஒரு 6-7 வருஷமாக பிளாக் எழுதிட்டு இருந்தேன். அந்த பிளாகை படிக்கிறதுக்கு ஒரு 10-15,000 பேர் தினம் படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ என்னாச்சுன்னா நான் ப்ராடக்ட் பண்ணின உடனேயே அடுத்த ஸ்டெப் நீங்கள் கஸ்டமர் அக்வயர் பண்ணணும், ரைட்? எப்படி கஸ்டமர்கிட்ட போய் உங்கள் ப்ராடக்ட் நிறுத்துவீங்க, ரைட்? ஸோ இந்த பிளாக் இருந்தனால ஒரே வார்த்தை இங்கே பார்ப்பா இது பண்ணியிருக்கேன், இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஹாங்காங்லேருந்து யாருன்னே தெரியாது கேம். எக்ஸாக்டாக அந்த ப்ராப்ளம் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. திஸ் இஸ் நாங்கள் இன்டர்னலாக இதை டூல் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இட் லுக்ஸ் குட்னா கஸ்டமர். முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் சொல்லியிருக்கீங்க. இதில் இருந்து நடக்கிறது வேண்டது நார்மலாக வந்து ஐடி பீப்புள் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து மார்க்கெட் பண்ணுறது தான் ஃபெயிலியர் ஆகும் நிறைய பேர். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்கில் தான் ப்ராப்ளம், அதனால ஃபண்டு போகிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட டைமை வந்து ரைட்டான பிளேஸில் இன்வெஸ்ட் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருந்து அப்சல்யூட்லி. ஏன்னா அப்போ வந்து எனக்கு தெரியவே தெரியாது நான் இதை பண்ணியிருக்கேனே தெரியாது. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த பிளாகுக்கு வந்து கமர்ஷியலாக புது ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வருஷ கணக்கில் ஆகும் அதை பில்ட் பண்ணி. அதை வந்து நான் 6 வருஷமாக வேறு எதுக்கோ பண்ணினது. அது நான் கரெக்டாக வரும்போது அது அந்த மார்க்கெட்டிங் ஆங்கிளில் எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. ஜூன் 2011 நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த மாதமே எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரு ப்ரைஸ் கூட என்கிட்ட இல்லை, என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறதுன்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேருந்து வந்தாங்க. அந்த இயர் ரெண்டுலேயே வந்துட்டு 6 கஸ்டமர் என்னமோ நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். இது எதுக்கு நம்ம பேச வந்தோம்னா பூட் ஸ்ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருந்தால் மட்டும்தான் உன்னால் பூட் ஸ்ட்ராப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி சாஸ் கம்பெனி வந்து ப்ராடக்ட் கம்பெனி இல்லை ஐடி கம்பெனிகிட்ட ஸ்டார்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து வேல்யூவேஷன் ஐபிஓ போவாங்க. ஸோ வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட்? ஆக்சுவலி உங்களுக்கும் அந்த வேல்யூவேஷன் ஐபிஓ மாடல் இருக்கா? இருந்தால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பீப்புளாக பார்த்து பொறாமப்படுறது கூட சொல்லலாம், இல்லை ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் வந்து 10 வருஷமாக 20 வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 10% 20% லாபம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 100 கோடி சம்பாரிச்சிருப்பாங்க, 2 கோடி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேல்யூவேஷன் இந்த மாதிரி பெருசாக போகிறது தெரியாது. இது எப்படி நடக்குது? இது கேம்பிளிங்கா இல்லை வேல்யூவேஷன் எப்படி தான் இருக்குமா? எதை நோக்கி வேல்யூவேஷன் பண்ணால் கடைசியில் யார்கிட்டேருந்து பணம் சம்பாதிப்பாங்க? கரெக்ட். ஓகே, இப்போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு இருந்துச்சுன்னா எல்லா பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு ப்ராஃபிட் மேக்கிங். சிம்பிளாக இருக்கும். வருஷத்துக்கு நமக்கு இவ்வளோ செலவாகுது, வரவு செலவு பேசிக்கலி அவ்வளோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட்டு, அதுதான் பிரின்சிபல். இப்போ என்னாச்சுன்னா இந்த ரீச், இப்போ இந்த இன்டர்நெட்டு இந்த குளோபல் ரீச்னால ஒரு சின்ன இது உங்களுக்கு கிடைச்சா போதும், அதை வந்துட்டு நீங்கள் யாருக்கு வேணால் விற்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 360 எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா இங்கெல்லாம் இருந்து கஸ்டமர் இருக்காங்க. ஏன்னோ இங்கே கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு எங்களால் அவங்களுக்கு விற்க முடியுது, ரைட்? அதுதான் வந்துட்டு ஒரு டிரைவிங் ஃபேக்டர். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், இப்போ நீங்கள் கேலண்ட்லின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. அது என்னன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம 2 பேரும் இப்போ நான் உங்களுக்கு இந்த மீட்டிங்கே அப்பாயின்மெண்ட் வைக்கிறோன்னு வைங்களேன், நான் 4 இமெயில் அனுப்பணும். நீங்கள் எப்பப்போ ஃப்ரீ, நான் எப்பப்போ ஃப்ரீ, 2 பேருக்கு இது கிளாஷ் ஆகுது, அது கிளாஷ் ஆகுது. ஓகே, ஃபைனலாக டிரைவ் பண்ணுறக்குள்ள நீங்கள் ஒரு 10 இமெயில் அனுப்பியிருப்பீங்க, ஃபோன் கால் பேசி அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் அவன் சால்வ் பண்ணுறான். நீங்கள் போனீங்கன்னா என்னோட கேலண்டர் நான் சொல்லிவிடுவேன், இப்போல்லாம் நான் ஃப்ரீன்னு. நீங்கள் பார்ப்பீங்க, ஓ இதுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நானும் ஃப்ரீயே பண்ணேன்னா வேலை முடிஞ்சு. இது வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன் பண்ணுற ப்ராஜெக்ட் இது. பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பெரிய ப்ராப்ளம் இல்லை, உலகத்தில் எத்தனை பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறது முக்கியம், ரைட்? டெய்லி ப்ராப்ளம் தான் இது. டெய்லி ப்ராப்ளம் எவ்ரி எம்ப்ளாயி, எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் அந்த கேலண்ட்லி அந்த கம்பெனி இன்னைக்கு டுடே அதோட வேல்யூவேஷன் $3.5 பில்லியன்.
ஓகே. ஸ்கூல் பையன் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம். ஓகே. ஆமா, 2 பேர் எப்போ ஃப்ரீயா பார்த்துட்டு இது பண்றாங்க. அவ்வளோதான். ஸ்கூல் பையன் ஒரு ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச பையன் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்துட்டு $3.5 பில்லியன் வேல்யூவேஷன். ஓகே. அது நீங்கள் இங்கே டொமஸ்டிக் டேர்மில் பார்த்தீங்கன்னா யார் வந்து 3.5 பில்லியன் $7,500 crores, கிட்டத்தட்ட 16 கோடி, 16,000 கோடி. 16,000 கோடினா இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு தொழில் ஸ்தாபனம் நீங்கள் வச்சிருக்கணும். 3.5 ஒரு 25,000 கோடி. 25,000 கோடி ஒரு தொழில் ஸ்தாபனம், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னா எவ்வளோ பெரிய ஸ்தாபனம் வச்சிருக்கணும். நீங்கள் ஒரு 10,000 பேர் வேலைக்கு வச்சிருக்கணும். அங்கே தான் இந்த வேல்யூவேஷன் கேம் வருது. ஓகே. ரைட். இப்போ இந்த விசிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன்கிட்ட ஒரு 1 பில்லியன் ஃபண்ட் இருக்குன்னு வைங்களேன், அவன் யார் வந்து இந்த ஸ்கூல் பையன் ப்ராப்ளம் வந்து 3 பில்லியன் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்துட்டு எல்லாமே த்ரோ பண்ணுறது. இங்கே ஒரு 50 மில்லியன் போடுறது, அங்கே ஒரு 50 மில்லியன். இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் இப்போ ஃபவுண்டருங்கிறனால நான் நிறைய இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. மெயினாக வரதே ஃபண்டிங் அலர்ட். அவன் பேப்பரில் இப்போ தான் வந்துட்டு நேற்றுக்கு போன வாரம் கூட யாரோ மைக்ரோசாஃப்ட் இஸ்ரேலேருந்து வந்து ஒரு பொண்ணு ஸ்டார்டிங் செக்யூரிட்டி கம்பெனி, இன்னும் கம்பெனி கூட ஸ்டார்ட் ஆகலை. 50 மில்லியன் ஃபண்டிங், 200 மில்லியன் வேல்யூவேஷன். இன்னும் 6 மாதம் பார்த்தீங்கன்னா அது 400 மில்லியன் ஆகும். இன்னொரு 1 வருஷம் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் வேல்யூவேஷன் ஆகும். இங்கே என்ன நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணுன்னா, அவங்களோட வருத்தமும் கரெக்டு தான். ஏன்னா 25,000 கோடி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் 5 ஜென்ரேஷனாக வேலை செஞ்சேன். இங்கே வந்து அந்த கேலண்ட்லி மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் அப்ளிகேஷன் வந்து 25,000 கோடினா அது என்ன, இன்வெஸ்டர்ஸ் அதுதான் பார்க்குறாங்க. இந்த இன்டர்நெட்டு, இந்த கரண்ட் எக்கானமினால எத்தனை பேர்த்துக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ டாக்குமெண்ட் 360 பார்த்தீங்கன்னா அப்படி தான். நீங்கள் அந்த யூஸ் கேசஸ் வந்து ஏகப்பட்ட யூஸ் கேசஸ். எல்லாத்துக்குமே ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குனால ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து ஆன்லைனில் போடணும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேல் பண்ணலாம். எங்களோட கோலும் அதுதான். இன்ஃபேக்ட் கம்பெனியில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ப்ராடக்ட் அதுதான். நம்ம அந்த பழைய அதெல்லாம் வந்து லாங் சேல்ஸ் சைக்கிள் ப்ராடக்ட். மற்றதெல்லாம் பிஸ்டா 360 எல்லாம் 4 மாதம் 6 மாதம் ஆகும் ஒரு கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு. இங்கே வருவாங்க, 2 வாரம் ட்ரை பண்ணுவான், அவனே பிடிச்சிரும், யார்கிட்டையும் பேச மாட்டான், அவனே கிரெடிட் கார்டு போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸஸ் தான் விசிஸ் வந்து இன்ட்ரெஸ்டட். நல்லாவே தெரியும் போடுற 50 கம்பெனியில் 2 கம்பெனி தான் சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு. கேம்பிள் தான். இட்ஸ் ஒருவேளை அது கேம்பிள் தான். வாட்ஸ் யுவர் விஷன் Kowai.co இன்னொரு 10 வருஷத்துலையோ இல்லை 5 வருஷத்துலையோ என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க நீங்கள்? எங்களுக்கு வந்து வெரி கிளியர். நான் உங்களுக்கு வந்து இப்போ எங்கள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா 2011 நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணேன். 2013 வரைக்கும் 5 பேர் தான் இருந்தோம். லண்டனில் இருந்தோம். 2013 கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஆரம்பித்தோம், 20 பேர். 2015 ஒரு 60 சீட்டர் ஆரம்பித்தோம். 2019 வரும்போது தான் அந்த 60 பேரை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு இது தோணுச்சு, இப்போ மார்க்கெட் இப்படி இருக்கு, ஒரு $1 பில்லியன் கம்பெனி கிரியேட் பண்ணுறதெல்லாம் ரியலி பாசிபிள். அதெல்லாம் என்ன முன்னாடி மாதிரி இருந்தது. நம்ம முன்னாடியெல்லாம் கனவெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா 10 வருஷத்தில் யூ கேன் கிரியேட் $1 பில்லியன் கம்பெனி. அப்படி இருக்கும் போது என்ன பண்ணலாம், ஒரு 2030க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் போட்டுட்டு, ஓகே நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனி கிடையாது சொல்லிக்கிற மாதிரி. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம். இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸு, அந்த மாதிரி ஒரு ஐடியா இப்போ இவங்கெல்லாம் இந்த லாஸ்ட் ஒரு 5-10 வருஷத்தில் வந்தவங்க தான். ரைட். அந்த ஸ்பாட் இன்னும் ஓப்பனாக இருக்குது கோயம்புத்தூருக்கு. நம்ம அந்த ஸ்பாட்டை எடுக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. ஆமாம். லைக் அது மட்டும் இல்லை, ஒரு எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும். நம்ம முன்னோடி இப்போ அந்த 1 மைல் கதை தான். ஃபஸ்ட்டு லைக் 1 மைல் அண்டர் 4 மினிட்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இது கிரீஷ் வந்து அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள். ஆனால் ஃபஸ்ட் ஆள் கிராஸ் பண்ணின உடனே எல்லாருக்கும் வந்துச்சு முடியும் அப்படின்னு ஒருத்தங்க காட்டிட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பேரியர் ஐஸ் பிரேக்கர் வந்து ஆமா, அதுதான் எங்களோட இது. ஒரு $1 பில்லியன் கம்பெனி. ஒரு பில்லியன்கிறது ஒரு மானிட்டரி வேல்யூ இருந்தாலும் அது ஒரு விஷன். ஓகே, அதை கிரியேட் பண்ண, இல்லை ஒரு ஐபிஓ. இப்போ ஐபிஓ ஏதோ ஒன்று, ஐபிஓவோ ஒரு $1 பில்லியன் கம்பெனியும் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கும் போது இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்தோம். ஒரு 300 சீட்டர் கெப்பாசிட்டிக்கு. இதுவும் வந்து அதே டார்கெட் தான். ஓகே, ஒரு சிலிகான் வேலியில் இருக்கிற மாதிரி ஒரு கூகுள் ஆஃபீஸ் மாதிரி ஏன் கோயம்புத்தூரில் பண்ணக்கூடாது? அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து $1.3 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஆமாம், அது வந்து பில்டிங் இல்லாமல் வெறும் இந்த இன்டீரியர் ஒர்க்குக்கு மட்டும் $10 கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அதே கல்ச்சர்
கல்ச்சர் தான். அதாவது அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணணும். நம்ம போய் இன்னும் அங்கே சிலிக்கான் வேலையில் தான் இது வேலை பண்ணணும்ட்டு இல்லை, கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டே இந்தோனேஷியாக்கு நம்ம விற்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பண்ணணும். ஃபீல் தானே இம்பார்ட்டன்ட். நீங்கள் போய் யூஎஸ்லேயே யூகேல போயிட்டு நான் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த என்வரான்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி தரீங்க, அதுவும் கோவையில் கிரியேட் பண்ணி தரது பெரிய விஷயம். கரெக்ட். ஸோ ரொம்ப நன்றி சரவணகுமார் சார். அதாவது ரொம்ப பேஷனட்டாக பேசுனீங்க. நீங்கள் இன்ட்ரோவர்ட்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு பேசும்போது, பட் யூ ரெஸ்பாண்டட் இன் அ வெரி பாசிட்டிவ் வே. நிறைய தகவலும் வந்து எங்கள் ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துருக்கும். உங்கள் கோவை.coவோட விஷன், அதாவது $1 பில்லியன் கம்பெனி ஃப்ரம் கோவை வெரி சீக்கிரமாக நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்கள் இப்போ ஆடியன்ஸும் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப தேங்க்ஸ் ஹேமச்சந்திரன். தேங்க்யூ.